குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 26/5/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 12ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தருது என்கிற இளவேநீர் காலத்திலே, ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே தசமி என்கிற காலையிலே 8:58 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி. உத்தர நட்சத்திரம் என்கிற சிம்மராசியிலே சந்திர பகவான் செல்வார் 7:46 வரை. பின்பு ஹஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் கூடிய மங்கள யோகமான நாளிலே நல்ல உன்னதமான தொடக்கங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். காலை 7:30 8:30 மணி வரைக்கும். மத்தியான வேளையில 1:30 2:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் 3:04, யமகண்டம் 12:01, யமகண்டம் 9:10, குளிகை 12:1. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:04 வினாழிகள். 5:52 சூரியன் உதய நேரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் உண்டு. சனி மீனராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசியிலே, சூரியன் ரிஷபராசியிலே, புதன் சுக்கிரன் குரு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே. உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனா ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கன்னியா ராசியில சந்திரன், ராகு கும்பராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்தை விடுத்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார் சந்திரன். குழந்தைகள் விஷயத்திலே நல்ல முன்னேற்றங்கள், யூக லாபங்கள் குறைக்கக்கூடிய சூழ்நிலை, மற்றவர்களால் உதவி பெற்று செய்யக்கூடிய சூழ்நிலை, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை, இப்படி நல்ல ஒரு ஜெனரேட்டட் பெனிஃபிட் கிடைக்க போகிறது. 4-5 என்ற அதிர்ஷ்ட எனும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை பழனி ஆண்டவரை பக்தி பூர்வமாக வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது முக்கியமாக உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் செல்ல போகிறார். இந்த 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் செல்வதனாலே குழந்தைகள் விஷயத்திலே லாபங்களும் அடுத்தடுத்த செயல்களும் நன்மையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 6-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உயர்வான சிந்தனைகள் வெற்றியை தருவதாக அமையும். எவ்வளவு தூரம் நீங்க ஹை ரிகார்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும். அஸ்த நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திரன் இருப்பதனாலே, சந்திரன் சாரணத்திலே இருப்பதனாலே எதிர்பாராத செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். 1-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சனியினாலே பார்க்கப்படுகிறார். அவசரமாக பதட்டத்தினால் வரக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கும். கவன சிதறலினால கையெழுத்து போட்டு காரியங்கள், அதுக்கப்புறமா திருப்பி அதை ரிவர்க் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துடுங்க. தேவையில்லாம கோபங்கள் வந்து மற்றவர்களோட லைஃபையும் உங்கள் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. 1-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, நல்ல சந்தோஷமான நாள் இன்னைக்கு. உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் கொஞ்சம் அதுக்கு மற்றவர்கள் உதவி செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அமையும். குருவின் அருளாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளை அமைய போகிறது. 9-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளரே சந்திர பகவான் லாபத்துக்குரியவர் அமர்கிறார். அஸ்த நட்சத்திரத்திலே அமர்வதனாலே பல காரியங்கள் மனம் பரபரப்பா முன்னாடி போயிடும். நீங்க ஸ்லோ ஆயிடுவீங்க. முயல் ஆமை கதை மாதிரி தான். ஆமை மெதுவா போய் வின் பண்ணிடும், முயல் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறோம்.
இந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு தடைகளை ஏற்படுவதா அமைகிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை நடத்துங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, நிறைவான நாள் அப்படிங்கிற நாள்ல இன்னைக்கு இருக்கீங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனியினால் பார்க்கப்படுகிறார். தொழிலுக்குரியவர் இந்த சந்திரன். ராசியிலே புதிய வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்துவார். எந்த காரியங்களும் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் திரும்பும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, தெளிவான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் சனி பகவானால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலே நீங்க இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு எதிர்பாருங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு நீங்க உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிதலோட பல காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த நாள் இனிய நாள். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கக்கூடிய நாள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய நாதன் குரு, அவர் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. இன்றைக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் உள்ள வர்றார். தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் ஆர்வத்தையும் கொடுப்பார். எதையானும் கத்துக்கணும்னு எண்ணம். அந்த கத்துக்கிட்டதை வச்சு நம்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கலான்னு படிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இது நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சனி பகவானால் பூர்வபுண்ணியஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் பார்க்கப்படுவது உங்களுக்கு சிறப்பானதான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இன்றைய நாளிலே 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் ஒரு காரியத்துக்கும் பயன்படுத்த நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, குழப்பம் இல்லாமல் இந்த நாளை நீங்கள் துவங்கி நன்மையாக முடிக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் கொண்டு சந்திராஷ்டமம் பெற்றிருக்கிறதுனால குழப்பங்கள் தொடர்ந்து தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு காலையில சீக்கிரம் எழுந்துக்கிடுங்க. ரொட்டீன் ஒர்க் எல்லாம் கரெக்டா இன்னைக்கு லைன் அப் பண்ணிட்டு அதை மட்டும் பண்ணுங்க. மற்ற எதுவும் புதிய காரியங்கள் வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, மேன்மையான நாள். எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுடைய ஸ்ரத்தா பக்தியினால் வரக்கூடிய வெற்றி உங்களுக்கு உண்டு. லாபங்களை பகிரக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் 1, 7. நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை ஆரம்பிங்க. எல்லாம் பட்டுன்னு சீக்கிரமா முடியும். வாழ்க வளத்துடன்.